பிரித்யங்கரா காளி அவதார நாளான ஜென்மாஷ்டமி தினத்தில் புதுச்சேரி அடுத்த மொரட்டாண்டி பிரித்யங்கரா காளிக்கு 108 கிலோ பிரம்மாண்ட கேக் வெட்டி கொண்டாடிய பக்தர்கள். மேலும் மிளகாய் வத்தல் யாகம் உள்ளிட்ட இடைவிடாமல் 10 மணி நேரம் நடைபெற்ற பூஜையில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி அடுத்த மொரட்டாண்டி பகுதியில் உலகிலேயே மிக உயரமான 72 அடி உயரம் கொண்ட மகா பிரித்யங்கரா காளி கோவில் அமைந்துள்ளது. இங்கு மாதந்தோறும் தேய்பிறை அஷ்டமி மற்றும் அமாவாசை தினங்களில் சிறப்பு யாகம் மற்றும் பூஜைகள் நடத்தப்படுவது வழக்கம். இந்நிலையில் ஜென்மாஷ்டமி தினத்தில் பிரித்யங்கரா காளி அவதரித்த நாள் என்பதால் அன்றைய தினம் நடைபெறும் அஷ்டமி வெகு விமர்சையாக கொண்டாடப்படும். அதன்படி இந்த வருடம் நடைபெற்ற ஜென்மாஷ்டமி காளி அவதார திருநாளில் 108 கிலோ பிரம்மாண்ட கேக் வெட்டி பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பிரித்யங்கரா காளிக்கு ஜெய் என கோஷங்கள் முழங்க கேக் வெட்டி கொண்டாடி மகிழ்ந்தனர். தொடர்ந்து வைரவ பலி பூஜை மற்றும் குருதி பூஜை நடைபெற்றது. குருதி பூஜை மொரட்டாண்டி பிரித்யங்கரா காளி கோவிலில் சைவ வழிபாடு என்பதால் வாழை மரத்தை உயிராக பாவித்து குங்குமத்தை இரத்தமாக கொண்டு அபிஷேகம் செய்து வாழை மரம் பலியிடப்படும். அதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வான அஷ்டமி மிளகாய் வத்தல் யாகம் நடைபெற்றது. இதில் 108 கிலோ காய்ந்த மிளகாய் உள்ளிட்ட பல்வேறு யாக பொருட்களை கொண்டு நடைபெற்றது. மாலை 7 மணிக்கு துவங்கிய பூஜைகள் மற்றும் யாகம் விடியற் காலை 5 மணி வரை இடைவிடாமல் 10 மணி நேரம் நடைபெற்றது. இறுதியாக பூஜை மற்றும் யாகம் செய்யப்பட்ட கலச நீர் கொண்டு காளிக்கு அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.